வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். சங்க காலத்தில், சங்கம் மருவிய காலத்திலும் கூட கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருந்திருக்கிறது. வருண வேறுபாடுகளோ, பெண் ஆண் என்னும் வேறுபாடோ கல்வி தருவதற்கு பார்க்கப்படவில்லை. இதற்கு ஒரு நல்ல சான்றாக மணிமேகலையில் ஊர் அலர்க்க உரைத்த காதையில் ஒரு செய்தி இருக்கிறது. அங்கே நடக்கிற இந்திர விழாவிற்கு வராமல் தவம் பூண்டிருக்கிற மாதவியும் மணிமேகலையும் இப்படி செய்து விட்டார்களே என்று ஊர் சொல்லுகிற போது, மாதவியினுடைய தோழி வயந்தமாலை அவர்களை சென்று பார்க்கிறாள். அப்போது வயந்தமாலை சொல்லுவாள், ஊர் என்ன பேசுகிறது தெரியுமா? ஆடல் பாடல் அழகு மூன்றிலும் சிறந்த நீ, அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருக்கிற நீ அந்த அரங்கத்திற்கு வர வேண்டாமா என்று கேட்பாள். கற்று துறைபோகிய பொற்றுடி நங்கை என்பது மணிமேகலை தரும் தொடர். மாதவி கணிகையர் குலம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த குலத்தில் பிறந்த மாதவி கூட கற்று துறைபோகியவளாக இருந்திருக்கிறாள் என்று சொன்னால் எல்லோரும் படித்திருந்திருக்கிறார்கள். இடையில் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டு இவர்கள்தான் படிக்க வேண்டும், ஆண்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதனை எதிர்த்து தமிழ்நாட்டில் எழுந்த இயக்கம் எது என்பதுதான் தமிழ்நாட்டின் சமூக வரலாறு.